வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் காரசாரமான முட்டை வறுவல் செய்யலாம். நான் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருந்தேன். எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் நசுக்கி போட்டிருக்கேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த முட்டை வறுவலுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிட்டு 2 சிட்டிகை மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு இதில் காரம்லாம் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா பவுடரும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு திக்காக வந்திருக்கும். இந்த நேரத்தில் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 4 முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு அதை கலந்து விட்டுடாமல் அப்படியே மூடி போட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த முட்டையெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2-3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு பொடியாக ஆக்கிடாமல் லேசாக கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு காரசாரமான முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.